ஹே கைஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தை பத்தியும் அடுத்ததா கைதி 2 படத்தை பத்தின அப்டேட்டை பத்தியும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெண்டு அப்டேட்டுமே பாத்தீங்கன்னா ஒருத்தர சார்ந்துதான் இருக்க போகுது. யாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, லோகேஷ் கனகராஜ் அவர்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இவர் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு ரீசெண்டா ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு சோசியல் மீடியாவில இருந்து விலகிறதாகவும் கூலி படத்தோட ப்ரமோஷன்ல உங்களை மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. அப்படி அவர் எதுக்காக பிரேக் எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அடுத்த படத்தோட ஸ்கிரிப்டை டெவலப் பண்றதுக்காக தான். அவர் பாத்தீங்கன்னா கைதி 2 படத்தோட ஸ்கிரிப்டை டெவலப் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பிரேக் எடுத்திருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே இப்போ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கூலி படத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கைதி 2 படத்தை எடுக்க வேண்டியது. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆசைப்பட்டதுனால அவருக்காக ஒரு படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டப்பிங்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலைகள் இந்த படத்துக்காக போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சோசியல் மீடியாவில இருந்து பிரேக் எடுத்திருக்காரு. சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அடுத்த படத்தோட ஸ்கிரிப்டை டெவலப் பண்றதுக்காக தான். சோ அவர் பாத்தீங்கன்னா அடுத்ததா கைதி 2 படத்தை தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில இருந்துட்டு வருது. சோ அவரு டைரக்ட் பண்ண படத்திலேயே அதிக வரவேற்பை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கைதி தான். சோ அந்த கைதில இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த யூனிவர்சல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டவே கொண்டு வந்தாரு. சோ அதை விக்ரம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. சோ அதுல இருந்து விக்ரம் படத்துலயும் பாத்தீங்கன்னா கைதி 2க்கான லீடும் கொடுத்திருந்தாரு. கைதி 2 படத்துல இருந்து தான் அந்த யூனிவர்சல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கைதி 2ல தான் டீடைலா கொண்டு வர போறாரு. சோ அதுக்கான வேலைகளுக்காக தான் இப்போ சோசியல் மீடியாவில இருந்து பாத்தீங்கன்னா பிரேக் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல பேச்சு அடிப்படுது. கார்த்தி அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கைதி 2 படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அதுக்காக தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சோசியல் மீடியாவில இருந்து பிரேக் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கூலி படத்தோட ப்ரமோஷன்ல கலந்துப்பாரு. அப்போ அடுத்து எந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா எந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு உண்மையை பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லிதான் ஆகணும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அடுத்து கைதி 2 படத்தை டைரக்ட் பண்றாரா இல்ல வேற ஏதாச்சும் படத்தை டைரக்ட் பண்ண போறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அடுத்ததா எந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.